முந்தின காலகட்டங்களில் வேதத்தில் நாம் பார்க்கும்போது பாவங்கள் பெருக பெருக உடனே அதற்கான தண்டனைகளை ஜனங்கள் அனுபவிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் அநேக பாவங்கள் இருக்கின்றன. ஆனால் அதற்கு தண்டனைக்கு மாறாக தேவனுடைய கிருபை விளங்குகிறதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை அதற்கான தண்டனை கிடைத்திருக்குமானால் நம்முடைய நிலைமை ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கும். ஆனால் இந்த பாவத்திலேயே நாம் நிரந்தரமாக இருந்து விடலாம் என்று நினைத்தால் அது மிகவும் தவறான ஒன்று. ஏனென்றால் வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். தேவன் இந்த உலகத்தை சீக்கிரமாக நியாயம் தீர்க்க வர இருக்கிறார். நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாம் அதை குறிக்கிறது. அதனால் நாம் பாவத்திலே இருந்து அப்படியே நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடாமல் அதற்கு மாறாக தேவன் சீக்கிரமாக வருவார். அவர் வரும்போது இப்பொழுதே நாம் அவரோடு இசைந்திருப்போமானால், அவரை அண்டி கொண்டிருப்போமானால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். நாம் தேவனோடு நிலைத்து இருக்கும்போது இப்பொழுது ஒருவேளை நாம் கண்ணீரின் பாதையில் சென்று கொண்டிருக்கலாம், அழுகை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், பல நெருக்கங்களின் மத்தியில் நம்முடைய வாழ்க்கை அநேக சிக்கல்களின் மத்தியில் நாம் நொறுங்கி போயிருக்கலாம், மனம் உடைந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த கண்ணீருக்கு, இந்த நெருக்கங்களுக்கு தேவன் ஒரு நித்தியமான சந்தோஷத்தை, ஒரு நித்தியமான மகிழ்ச்சியை, ஒரு நித்தியமான சமாதானத்தை வைத்திருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று, பாவத்திற்கு விலகி அவரோடு இசைந்திருக்க வேண்டும். அவரை அண்டிக் கொள்கிற ஜனங்கள் தான் பாக்கியவான்கள் என்று வேதம் குறிப்பிட்டிருக்கிறது. இன்றைக்கு அவரோடு நெருங்கி ஜீவிப்போம். கர்த்தர் நித்தியமாய் நம்மை ஆசீர்வதித்து நித்திய வாழ்க்கையில் நம்மை நடத்துவார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you all.